ஐபிஎல்லுடைய 2026 சீசன்ல 22வது லீக் போட்டியில முதல்ல களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்ல 192 ரன்களை அடித்தாங்க. இலக்கத்துருத்தி களமிறங்கிய கேகேஆர் அணி 20 ஓவர்கள்ல 160 ரன்களை எடுத்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. இந்த போட்டியில வென்ற பிறகு பேட்டி கொடுத்த சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பிட்ச் துவக்கத்துல பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. பிறகு 6-7 ஓவர்களுக்கு பிறகு ஸ்பின்னர்களால நன்கு சுழல வைக்க முடிந்தது. இதனால 210 ரன்கள் அடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை போய் 190 180 ரன்கள் அடித்தாலே வெல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அதற்கேற்ப சிஎஸ்கே பேட்டர்கள் ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பேசிய அவர் பந்து வீச்சுல அபாரமாக செயல்பட்டும் பவர் பிளேல சிறப்பாக பந்து வீசியதால மெல்ல மெல்ல வெற்றி எங்க பக்கம் திரும்பிச்சு. அணியுடைய பேட்டிங் வரிசை பந்து வீச்சு வரிசை செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபீல்டிங்ல அடிக்கடி கேட்ச்களை தவற விட்டுரும். இதற்கு முடிவு கட்ட பயிற்சியாளர்களுடன் பேசி இந்த விஷயத்துல நல்ல கம்பேக்க கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசியிருக்காரு. சோ என்னுடைய மன உறுதி அதிகமாக இருக்கு, பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படின்ற மன உறுதியுடன் இருக்க, விரைவில் அதனை நீங்களே பாப்பீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. தோனி அவர்கள் அணிக்குள்ள வந்தா அவருக்கு மாற்றாக யாரை வெளியேற்றுவீங்க, எந்த இடத்துல ஆட வைப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுத்த ருத்ராஜ் அவர்கள் இது குறித்து தலைமை பயிற்சியாளருடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும். சோ இதற்கான அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ முக்கியமாக தோனி அவர்கள் இம்பாக்ட் பிளேயராக விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.